Okay, students. Today I am going to discussing about valence bond theory or VB theory. VB theory அப்படினா valence bond theory. VB theory அப்படினா என்னதுன்னா valence bond theory. அப்ப valence means என்ன அப்படினா ஒரு ஆட்டத்தோட outermost orbitalல present இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்ன அப்படினா valence electron அப்படிங்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கற ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதோட அட்டாமிக் நம்பர் 1. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS அதாவது 1s1 அப்படினு சொல்லலாம். இப்ப இந்த ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படினா இந்த ஒன்று தான். இங்கே அதே கார்பன் அப்படிங்கற ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படினா சோ கார்பன் வந்து அட்டாமிக் நம்பர் 6. அப்ப 1s2 2s2 2p2. சோ அப்ப இந்த நாலு தான் வந்து என்ன அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் CH4 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்கு. CH4 அப்படிங்கிறது இருக்கு அப்படினா இப்ப கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சோ இந்த s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸும் 2s ல 2p ல 2 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கு. இப்ப இது என்ன பண்ணுவோம்? எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போய் கிரவுண்ட் ஸ்டேட் இத வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போகும்போது இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படினா கிலோமீட்டர் நிலையில இருக்கும். சோ கிலோமீட்டர் நிலைக்கு அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படினா இத அப்படியே வச்சுக்கங்க. இந்த எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இந்த p ஆர்பிட்டாலுக்கு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரானா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு ஹைட்ரஜன் இப்போ ஒரு கார்பன் வச்சு போட்டா இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அதோட எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? ஒரு எலக்ட்ரான். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை இங்க கொடுத்து இந்த மாதிரி பேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இப்போ இது ஒரு ஹைட்ரஜன். இப்போ இதோட எலக்ட்ரான் கொடுக்கும், இதோட எலக்ட்ரான் கொடுக்கும், இதோட எலக்ட்ரான் கொடுக்கும். சோ அப்ப எல்லாமே என்ன ஆகும்? பேர் ஆயிடுது. sp3 அப்படிங்கிற ஒரு ஹைபிரிடைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகி இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பின்னாடி குள்ள நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். சோ அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இப்ப ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ ஒரு H2 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இது ஒரு எலக்ட்ரான் இருக்கு, வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். சோ அப்ப இதோட எலக்ட்ரான் இப்படி இருக்கும், இதோட எலக்ட்ரான் இப்படி இருக்கும். இது ரெண்டும் சேரும் போது எப்படி மாறும் அப்படின்னா H இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது மீனிங் என்ன அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன் ஆஃப் தி கோவலன்ஸ் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வேலன்சி பாண்ட் தியரியில தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸா இப்ப வேலன்சி பாண்ட் தியரி there are two type of forces there அப்படிங்கறாங்க. ரெண்டு டைப்பான விசைகள் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்னு வந்து ரிப்பல்ஷன், இன்னொன்னு வந்து அட்ராக்ஷன். ரிப்பல்ஷன் அப்படின்னா சேம் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல்ஷன் ஆகும். ஆப்போசிட் சார்ஜ் இருந்ததுன்னா அட்ராக்ஷன் ஆகும். இப்ப ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு. இப்ப இந்த பிளஸும் இந்த பிளஸ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணி போகும். அதே மாதிரி ஒரு மைனஸ் ஒரு மைனஸ். அப்ப இப்ப இது ரெண்டு என்னன்னா ரிப்பல் பண்ணும். இன் கேஸ் இது பிளஸ்ஸா இருந்து இது மைனஸா இருந்தாலோ அல்லது இது பிளஸ்ஸா இருந்து இது மைனஸா இருந்தாலோ அட்ராக்ஷன் நடக்கும். சோ அப்ப அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிப்பல்ஷன் அப்படின்னா சேம் சார்ஜ். சோ அப்ப அது பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். சோ அப்ப there are two type of force is there. So one is the repulsive force and one is the attractive force. So இப்போ ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கறது ஒரு எடுத்துக்கிட்டே அப்படின்னா இப்போ ஒரு H நம்ம ஊர்ல வந்து HA HB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் இதுல A இதுல B நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஒரு Aங்கற ஹைட்ரஜன் ஆட்டம் இப்போ இது வந்து HA. இப்போ இதுல சென்டராக நியூக்ளியஸ் இருக்கும். இதுல அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு HB அப்படிங்கிற ஒரு ஆட்டம் ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜன் ஆட்டம் இதுல ஒரு சென்டராக நியூக்ளியஸ் இருக்கும். கண்டிப்பா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? பாருங்க. சோ HA ல எழுதிட்டேன், HBA எழுதிட்டேன். இப்போ இந்த HA அப்படிங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துட்டு அப்படின்னா இந்த HA ஆட்டம்ல சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் இருக்கு, அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. HB யும் சென்டர் ஆஃப் தி எலக்ட்ரான் இருக்கு, அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்
center of the nucleus இருக்கு outermost electron present ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த center of the nucleus வந்து இப்போ நான் வந்து பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது மைனஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த center of the nucleus அது என்ன பண்ற அப்படின்னா பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இதுக்கும் இடையில உனக்கு ரிப்பல்சிவ் நடக்கும், இதுக்கும் இடையில ரிப்பல்சிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் இதுக்கும் இடையில அட்ராக்ஷன் நடக்கும், இதுக்கும் இடையில அட்ராக்ஷன் நடக்கும். சோ அப்ப ரெண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு, ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. சோ அத இங்க சொல்லிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா கண்டிப்பா 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 மார்க்ல 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, அது என்ன அப்படின்னா solid features of DD theory. So solid features of valence bond theory. அப்ப இதுல என்னென்ன features இருக்கு அப்படின்னா ஒன்னு வந்து half-filled orbitals of atomic orbitals are overlap. அப்ப overlap அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ரெண்டு ஒன்னோடு ஒன்று சேருவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவர்லாப் அப்படிங்கிறது பிரசன்டேஷன் சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. அப்ப ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ரெண்டும் ஓவர்லாப் ஆகும்போது பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். சோ அதெல்லாம் வந்து இப்ப half-filled atomic orbitals அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்றேன். இது வந்து half-filled. இப்போ கார்பன் வந்து ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோ, ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்து என்ன பண்ணனும்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர்லாப் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஓவர்லாப் two electron. These two electrons are opposite spin. இப்போ ஓவர்லாப் நடந்துச்சு, அதுல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஒன்னு மேல் நோக்கி ஒன்னு கீழ் நோக்கியும் இருக்கும். அப்ப ஆப்போசிட் ஸ்பின்னா இருக்கும். ஒன்னு பிளஸ் ஆஃப் அப்படினா இன்னொரு மைனஸ் ஆஃப் இருக்கும். Then third point என்னன்னா strength of covalent bond depends upon overlap of orbital. அப்ப இப்போ ஒரு அந்த கோவலன்ட் பாண்டோட ஸ்ட்ரெngth எதை பொறுத்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னா எது ஓவர்லாப் ஆகியிருக்கோ அதை பொறுத்து இருக்கும். இன் கேஸ் இப்போ ஒரு ஓவர்லாப் அப்படிங்கும்போது போது ஹெட் ஆன் ஓவர்லாப், சைட்வைஸ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ல நாம் சொல்றோம். இப்ப ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பாண்ட் இருக்கும். ஆக்சிஜன் ஒரு O ரெண்டுக்கு இடையில 2 பாண்ட் இருக்கும். அப்ப அதுல ஒன்னு சிக்மா பாண்டா இருக்கும், ஒன்னு பை பாண்டா இருக்கும். இப்ப அந்த கோவலன்ட் பாண்ட் மீன்ஸ் சிக்மா பாண்ட். ஓகேவா? அந்த சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு நேருக்கு நேரா மோதி இருக்கும். சோ அப்ப ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடந்தா to form sigma bond and sideways overlap நடந்தா to form pi bond. ஓகேவா? இது எல்லாமே புக்ல இருக்கு, நோட் வருது, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்ப ஸ்ட்ரெngth வந்து எந்த ஆர்பிட்டல் அது ஓவர்லாப் ஆகக்கூடிய ஆர்பிட்டலோட ஓவர்லாப்பை டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய ஓவர்லாப் பாண்டோட ஸ்ட்ரெngth இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல் has specific direction. அதாவது எந்த ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் அது s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல் இது நமக்கு மூணு மட்டும் தான் சொல்லிருக்கோம். எதை பத்தி அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. சோ இப்போ s ஆர்பிட்டல் இருக்கு அப்படினா ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்குது. அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படினா கோள வடிவம். அப்ப எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படிங்கறத சொல்ல முடியாது. அதே வந்து p ஆர்பிட்டல் அப்படினா டம்பல் ஷேப்ல இருக்கும். சோ அதோட ஷேப் வந்து p ஆர்பிட்டலோட ஷேப் வந்து டம்பல் ஷேப். இதெல்லாம் ஒன் மார்க்ல கேட்கலாம். s ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல் ஷேப், p ஆர்பிட்டல் டம்பல் ஷேப். ஓகேவா? இதே d ஆர்பிட்டல் ஷேப் அப்படினா டம்பல் வித் ஸ்பெரிக்கல் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஷேப் ஒன்னு இருக்கும். அதாவது டம்பல் ஷேப் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க மேக்ஸिमम. ஆனா அதுல டம்பல் வித் ஸ்பெரிக்கல் ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன அப்படினா ஃப்ளவர் லீஃப் அப்படிங்கிற ஷேப்ல இருக்கும் d ஆர்பிட்டல். d ஆர்பிட்டல் வந்து டம்பல் வந்து சொல்லிக்க போதும். டம்பல் ஃப்ளவர் லீஃப் ரெண்டு ஷேப் இருக்கிறது d ஆர்பிட்டல். p ஆர்பிட்டல் டம்பல் மட்டும் இருக்கும். s ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல், அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். சோ அப்ப எந்த ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அப்ப சொல்லிருக்காங்க அத அட்டாமிக் ஆர்பிட்டல் ஹஸ் ஸ்பெசிபிக் டைரக்ஷன், ஒரு ஸ்பெசிபிக்கான டைரக்ஷனா இருக்கு. இப்ப புக் பிரசன்டேஷன் போங்க, பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ இங்க பாருங்க வேலன்சி பாண்ட் தியரி. சோ வேலன்சி பாண்ட் தியரியில உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் கட்சியோட நியூக்ளியஸுக்கும் வேலன்சி
கட்சி பி உடைய எலக்ட்ரானுக்கு இடையில அட்ராக்ஷன் நடக்குது. அதே கட்சி பி உடைய நியூக்ளியஸுக்கும் கட்சி ஏ உடைய எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் நடக்குது. ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கட்சி ஏ கட்சி பி ரெண்டுக்குள்ள நியூக்ளியஸ், கட்சி ஏ கட்சி பி ரெண்டுக்குள்ள எலக்ட்ரான், இது வந்து ரிப்பல்சிவ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒன்றும் கிடையாது, இந்த தியரி பர்சல் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிபி தியரி அப்படிங்கிறது வந்து ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆர்பிட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் 2 அட்டாமிக் ஆட்டம்ஸ் ஓவர்லாப் covalent bond will be formed between them. அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டு சேரும்போது தான் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டால்ஸ் இஸ் ஆக்குபைட் பை த 2 electrons with opposite spin. அதாவது இப்ப ஃபார்ம் ஆகும்போது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் H2 மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா 2 1s எலக்ட்ரான், அதாவது 2 ஹைட்ரஜன், அதாவது 2 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய 1s எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன் இருக்கிற 1s எலக்ட்ரானும் அந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 1s எலக்ட்ரானும் பேர் ஆகி ஓவர்லாப் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஓவர்லாப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ வந்து ஓவர்லாப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ த ஓவர்லாப் இஸ் கிரேட்டர் தென் ஆல்சோ த எனர்ஜி இஸ் released very high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈச் அட்டாமிக் ஆர்பிட்டல் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் எக்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பெசிபிக் டைரக்ஷன் தான் இருக்குது. இப்போ அதாவது எக்ஸப்ட் எஸ் ஆர்பிட்டல் விச் இஸ் ஸ்பெரிக்கல். ஏற்கனவே நான் சொன்னேன் எஸ் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கலா இருக்கு, அது எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வட்டமா இருக்கு அப்படின்னா அந்த வட்டம் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அதனால எக்ஸப்ட் எஸ் ஆர்பிட்டல் சொல்லிடுவாங்க. ரிமைனிங் ஆர்பிட்டல்ஸ் கண்டிப்பா டைரக்ஷன் ஸ்பேஸ் சொல்லிருப்பாங்க, ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு பிபி தியரி, சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிபி தியரி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த 2 or 3 மார்க்ல கேட்கலாம். சோ ஓல்ட் புக்ல 5 மார்க்ல கேட்டுட்டாங்க. இப்போ இருக்கிறது 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும்போது கண்டிப்பா 3 மார்க்லயோ அல்லது 2 மார்க்லயோ கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க ஆர்பிட்டால் ஓவர்லாப். இப்ப ஆர்பிட்டால் ஓவர்லாப் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்மா பாண்ட் பை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு ஓவர்லாப் நடக்குது அப்படின்னா ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடந்துச்சு அப்படின்னா சிக்மா பாண்டும், சைட் வைஸ் ஓவர்லாப் நடந்துச்சு அப்படின்னா பை பாண்டும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதான் ஆர்பிட்டால் ஓவர்லாப் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. As this resultant is called sigma bond, overlap is called head and overlap, ஓகேவா? சோ அப்ப வந்து head and overlap இருந்துச்சுன்னா sigma bond, இது இன்னொன்னு வந்து axial overlap னு சொல்லலாம். head and overlap or axial overlap sigma bond. அதே வந்து sideways overlap அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு pi bond அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. சைட்வைஸ், ஓகேவா? ஓவர்லாப் சைட்வைஸ் சொல்லிருக்காங்க இல்லையா? இப்போ சைட்வைஸ்ல வந்து உங்களுக்கு ஓவர்லாப் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பை பாண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்ரஜன், அது ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் H2 மாலிகூல்ஸ். இப்போ அந்த H2 மாலிகூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த டைட்டில் மட்டும் எழுதிக்கிறேன், எது எது இருக்கு அப்படிங்கிறத மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ H2 மாலிகூல் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து F2 இருக்கு, HF and O2 இருக்கு, ஓகே லிசன் ஸ்டூடண்ட். சோ இப்போ H2 மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகும், F2 மாலிகூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், HF மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகும், O2 மாலிகூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைட்ரஜன் அப்படிங்கறது எடுத்து அப்படினா அட்டாமிக் நம்பர். சோ இப்போ ஒரு எலக்ட்ரான் நம்பர் இருக்கு 1s. அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப அதுவும் 1 தான், கண்டிப்பா 1s. இப்போ ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் சேர்ந்தா ஒரு H2 மாலிகூல் ஃபார்ம் ஆகும். அப்ப இதனோட எலக்ட்ரானும் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஓவர்லாப் நடக்கும்.
ஓவர்லாப் நடக்கும்போது உங்களுக்கு H2 அப்படிங்கிற மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இது ரெண்டும் சேரும்போது ஓகேவா. சோ இது எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இங்க இருக்கிறது பாருங்க ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது s ஆர்பிட்டால். சோ s ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எப்படி சொல்லிக்கிறோம் ஸ்பெரிக்கல் ஷேப். அதே மாதிரி இன்னொரு s ஆர்பிட்டால் அதுவும் ஸ்பெரிக்கல் ஷேப். இப்போ இது ரெண்டும் சேரும்போது நமக்கு H2 இப்போ இது ஒரு H இது ஒரு H கண்டிப்பா நமக்கு H2 கிடைக்கும் ஓகேவா. இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன். சோ இது என்ன அப்படின்னா ஒரு அன்கேட் எலக்ட்ரான் ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இது இன்னொரு அன்கேட் எலக்ட்ரான் ஓகேவா. சோ அப்ப இது ரெண்டும் சேரும்போது இந்த மாதிரி நடக்கும் பேரலா இருக்கும். அப்ப H2 மற்றும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப US இது S அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா SS ஓவர்லாப் நடக்குது. என்ன நடக்குது SS ஓவர்லாப் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இந்த SS ஓவர்லாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இதுவும் S ஆர்பிட்டால் இதுவும் S ஆர்பிட்டால் நடக்குது. அதனால SS ஓவர்லாப் நடக்குது. அப்ப SS ஓவர்லாப் அப்படிங்கிறது நடக்கிறதுனால உங்களுக்கு H2 அப்படிங்கிற மாலிக்யூல்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் ஒன் F2. இப்ப F அப்படிங்கிறது அட்டோமிக் நம்பர் 9. இப்ப இது எப்படி இருக்கு எலக்ட்ரான் 1s2 2s2 2p5 ரைட் 1s2 2s2 2p5. இப்ப இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு 7 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப s ஆர்பிட்டால் அப்படினா இங்க ரெண்டு இருக்கும். அடுத்து p ஆர்பிட்டால் அப்படினா 1 2 3 4 5. அப்ப அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் பிளஸ் ஆகுது தனியா தனித்த எலக்ட்ரான் அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் ஓவர்லாப் இருக்கும். இது எல்லாமே என்ன இருக்குது பேர்ட் ஆயிடுது. அப்ப இது இருக்கக்கூடிய ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்ப இது ஒரு ஃப்ளூரின் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளூரின் இருக்கு. அதுலயும் கண்டிப்பா 2s 2p இருக்கும். இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப இது 2s 2p 2s 2p இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் பேர் ஆகி அப்ப இது வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் ரெண்டும் சேர்ந்து உனக்கு வந்து பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அப்ப p யும் p யும் சேர்ந்ததனால pp ஓவர்லாப் அப்படிங்கிறாங்க. இப்ப p ஆர்பிட்டால் அப்படினா உங்களுக்கு தெரியும் ஒரு டபுள் ஷேப்ல இருக்கும். அப்ப இது வந்து ஒரு ஃப்ளூரினோட எலக்ட்ரான் இதுதான் டபுள் ஷேப் ஆகுது. அப்ப இது ஒரு ஃப்ளூரின் பிளஸ் மறுபடியும் இன்னொரு ஃப்ளூரின் இது போடுறேன் இத போடுது ஏன்னா நம்பர் எலக்ட்ரான் மட்டும்தான் ஓவர்லாப். இது ஒரு ஃப்ளூரின் இது ரெண்டும் சேரும்போது இங்க பாருங்க இங்க தான் வந்து ஓவர்லாப் நடக்குது ஓகேவா. இதுதான் வந்து ஓவர்லாப். அப்ப இதுவும் p ஆர்பிட்டால் இதுவும் p ஆர்பிட்டால் அப்ப கண்டிப்பா சேரும்போது pp ஓவர்லாப் ஓகேவா. சோ அப்ப p ஆர்பிட்டால் ரெண்டும் ஓவர்லாப் நடக்குது. சோ இந்த மாதிரி ஓவர்லாப் நடக்கிறதுனால F2 அப்படிங்கிற F2 + F சேர்ந்து ஒரு F2 அப்படிங்கிற மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிடுது. சோ அப்ப இது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வெச்சிருக்குது இது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் சேர்ந்து தான் உனக்கு இந்த மாதிரி பேர் எலக்ட்ரான் மாறிடுது அப்படிங்கிறது. இது F2 மாலிக்யூல் ஃபார்மேஷன். சரி நெக்ஸ்ட் ஒன் HF மாலிக்யூல்ஸ். அப்ப HF + F சேர்ந்து HF கிடைக்குது. அப்ப கண்டிப்பா இதுல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானும் இதுல இருக்கக்கூடிய ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானும் சேர்ந்து இங்க பேர் ஆகி ஒரு HF மாறிடுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் ஆயிடுது. இப்ப ஹைட்ரஜன் அப்படினா ஒரு s ஆர்பிட்டால் ஏன்னா s ஆர்பிட்டால் ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் 1s 1 இருக்கும். அதே ஃப்ளூரின் அப்படினா 9 அப்ப 1s 2s 2p5 இதுல 1 2 3 4 5 அப்ப இந்த p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இப்ப பாருங்க இதுல இருக்கக்கூடிய 1s 1
p ஆர்பிட்டால் அப்படினாலே டபுள் ஷேப். இது வந்து 2p ல 1 2p ல 1 அது 1s உம் 2p யும் சேரும் 1s உம் 2p யும் சேரும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து உனக்கு இந்த மாதிரி பேரலல் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்ப s உம் p யும் சேர்றதுனால sp ஓவர்லாப் நடக்குது. அப்ப sp ஓவர்லாப் நடக்கிறதுனால hf மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து O2. இப்போ O அப்படினா அட்டாமிக் நம்பர் 8. அப்ப 1s2 2s2 2p 4. அப்ப இதுல இருக்கக்கூடிய 1 2 3 4 p ஆர்பிட்டல். இதுல இருக்கக்கூடிய ரெண்டு அன்மேட் எலக்ட்ரான். அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பாரு இது x இது y இது z. இது x இது y இது z. அப்ப இது ரெண்டும் ஒரு ஓவர்லாப் நடக்குது. இது ரெண்டும் ஒரு ஓவர்லாப் நடக்குது. ரெண்டுமே p ஆர்பிட்டல். சோ அப்ப கண்டிப்பா உனக்கு வந்து டம்பிள் பண்ண படுக்க போட்டு பண்ணிட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டம்பிள் ஷேப் நடக்குது இருக்குது. அடுத்தது இப்படி ஒரு p ஆர்பிட்டல் இருக்கு. இப்ப இவன் ரெண்டு பேரும் சேரும்போது நல்லா பாருங்க இப்படி ஏன்னா கெட் அண்ட் சைட்வைஸ் ரெண்டு தேவைப்படுது. அதனால ரெண்டு விதமா போட்டுருக்கேன். இப்போ ஒண்ணும் கிடையாது, இதுவும் இதுவும். இப்ப நான் எக்ஸாம்பிளா இதை y எடுத்துக்கிறேன், இதையும் y எடுத்துக்கிறேன். இந்த y-யும் இந்த y-யும் எடுத்துக்கிறேன். அப்ப கண்டிப்பா y y அப்படிங்கறத எடுக்கும்போது அப்ப ரெண்டுமே y அப்படிங்கறத ty py. அப்ப கண்டிப்பா p யும் p யும் தான் சேர்ந்து ஓவர்லாப் நடக்குது. இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து எழுதிருக்கேன். அதே மாதிரி இதுவும் pz ன்னு வெச்சுக்கோ. pz தான் கண்டிப்பா pc தான். இத மட்டும் ஜாயின் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா இப்போ இதுல ஒரு அன்பேட் எலக்ட்ரானும் இதுல ஒரு அன்பேட் எலக்ட்ரானும் சேர்ந்து பேர்ட் ஆயிடு ஹெட் அண்ட் ஓவர்லாப்பா நடந்துருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடந்துருக்குன்னு. அப்ப இது வந்து சைட்வைஸ் ஓவர்லாப் ஒன்றும் கிடையாது. இப்படி நடந்துக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இப்படி நடந்துக்கலாம். இது அல்லது இது ஏதாவது ஒண்ணுதான். இது அல்லது இது. அப்ப ஒரு ஆர்பிட்டால்ஸ் வந்து சைடுவைஸ் ஓவர்லாப் நடந்துச்சுனா நமக்கு பை பாண்ட் ஃபார்மேஷன், ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடந்துனா சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ ஒரு ஓவும் பிளஸ் ஒரு ஓவும் சேர்றது O2 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஓவுக்கும் ஓவுக்கும் இடையில ரெண்டு பாண்ட் இருக்குது. அப்ப அதான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஆக்சிஜன் ஆட்டம் contains 2 bond pair of electron, 2 lone pair of electron. சோ அப்ப அந்த bond pair of electron எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. இந்த ரெண்டு bond pair of electronல ஒன்னு சிக்மாவாவும் இன்னொரு பை பாண்டாவும் இருக்கு. இப்படி சிக்மா மற்றும் பை பாண்ட் இந்த எதனால சிக்மாவா இருக்கு, எதனால பை எடுக்கலாம். சோ ஒன்னு சிக்மாவா இருக்கு அப்படின்னா அது ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடக்குது. ஒன்னு பையா இருக்கு அப்படின்னா ஒன்னு சைடு வைஸ் ஓவர்லாப் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு H2 formation, F2 formation, HF formation and O2 formation. Okay, so next one என்ன பார்க்கறோம் அப்படினா hybridization அப்படிங்கறத பார்க்கறோம். சோ இங்க பாருங்க, நான் இத தனியா எடுத்து எழுதினேன். இத ரெண்டு இந்த கிரீன்ல இருக்கிற ரெண்டையும் தனியா இங்க எடுத்து எழுதியிருக்கேன், மேல போட்டுட்டேன். அந்த பிங்க்ல இருக்கிறத வந்து கீழ எடுத்து போட்டுருக்கேன். ஓகேவா? சோ இவங்க ரெண்டையும் ஒரே டயகிராம்ல சேர்த்து போட்டுருக்கோம். ஒரு பிரச்சனை கிடையாது. ஒன்னு இப்படி பை பாண்ட் இப்படி சைட்வைஸ் ஓவர்லாப் நடக்கலாம், இல்ல இப்படி சைட்வைஸ் ஓவர்லாப் நடக்கலாம், ஏதாவது ஒண்ணு எல்லாம் நடக்கலாம். ரெண்டையும் போடுறது ரெண்டு நடக்குதுன்னு நினைச்சுக்காத. அடுத்தது இது வந்து எப்படின்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது எப்படின்னா ஹெட் அண்ட் ஓவர்லாப்ல நடந்துருக்குது. சோ அப்ப அந்த ஹெட் அண்ட் ஓவர்லாப்ல நடந்துருக்கிறதுனால தான் அவங்க வந்து சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க, ஏதாவது பை பாண்ட் ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா
ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்ப ஹைபிரிடைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். சோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது விபி தியரி அப்படிங்கறது ஒன்று பார்த்தோம். ஸோ விபி தியரியில வந்து ரெண்டு வகையான ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு ++மோ அல்லது மைனஸும் சேம் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆகும். ஆப்போசிட் சார்ஜில் இருந்துச்சு அப்படின்னா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவே இருக்குது. சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தியரியில பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4 வகையான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் உனக்கு 2 பாயிண்ட்ஸோ அல்லது 3 பாயிண்ட்ஸோ வந்து உனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானா இருக்கணும். அப்பதான் அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் நடக்கும். அப்ப நடக்கும்போது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஓவர்லாப் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 2 எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து அந்த கோவலன்ட் பாண்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவர்லாப் உடைய அட்டாமிக் ஆர்பிட்டல் ஸ்ட்ரென்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் டைரக்ஷன் நேச்சரா இருக்கு எக்ஸப்ட் எஸ் ஆட்டம் அப்படின்னு எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பிபி தியரியில பார்த்தோம். ஓவர்லாப் அப்படிங்கிறது வந்து சிக்மா பாண்ட் அல்லது பை பாண்ட் அப்படின்னு சொல்றோம். சிக்மா அப்படிங்கிறது வந்து ஹெட் அண்ட் ஓவர்லாப்பா நடக்கணும். பை அப்படிங்கிறது வந்து சைட்வைஸ் ஓவர்லாப்ல நடக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் H2 மாலிகூல்ஸ். H2 மாலிகூல்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா பாருங்க கட்சி இருக்குது. ரெண்டுமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. இதுல ஒரு 1s எலக்ட்ரான், இதுல 1s எலக்ட்ரான் சேரும்போது ஸோ இதுவும் எஸ்சி என்பது SS ஓவர்லாப் நடக்குது. H2 மாலிகூல் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி F2 மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர் 9 1s2 2s2 2p அதாவது 2p5 தான். அதை 2p5 அவன் பிரிச்சு எழுதிக்கிறான். நான் பாக்ஸ் மாதிரி போட்டு 2 1 1 போட்டுருந்தேன். சாரி நைட்ரஜன் ஃப்ளூரின் வந்து 2 1 2 2 1 போட்டுருந்தேன். அவன் மேல எலக்ட்ரான் மாதிரி போட்டிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிஆர்பிட்டல் மட்டும் ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. இந்த அன்பேட் எலக்ட்ரான் தான் இந்த அன்பேட் எலக்ட்ரான். ஸோ ஒரு பிளேனுக்கு இப்படி இருக்குன்னா இன்னொரு பிளேனுக்கு அதே மாதிரி இருக்கு. இது ரெண்டு சேரும்போது வந்து பிபி ஓவர்லாப்ல F2 ஃபார்மேஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்எப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு எஸ் ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேருது. இது ரெண்டும் சேரும் போது உனக்கு வந்து பாருங்க இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் ஆகும், இது டபுள் ஷேப் ஆகும். இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ எஸ்பி ஓவர்லாப் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்சிஜன் மாலிகூல். ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க இதுதான் வந்து இங்க எழுதிக்கிறோம். ஸோ ஒய் இஜெட்ல மட்டும் அன்பேட் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சிக்மா ஃபார்ம் பண்ணுது, இன்னொன்று வந்து பை பாண்டா ஃபார்ம் பண்ணுது. இதை தான் வந்து உனக்கு இங்க டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து ஹெட் அண்ட் ஓவர்லாப் நடந்து சிக்மா பாண்டா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த கிரீன்ல இருக்கிறது வந்து உனக்கு பை பாண்டா ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு வந்து சைட்வைஸ் ஓவர்லாப் நடந்துட்டு பை பாண்டா ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க.